பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரெடிட்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு தான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அப்படியே வாயில் போட்டுக்கோங்க. பார்த்துட்டு 400 கிராம் வெங்காயம். அடுத்து சிரிக்காத மொட்டை. 400 கிலோ தக்காளி. 400 கிலோவா? 400 கிராம் இல்லை, ஒரு 350 கிராம் எடுத்துக்கிடுவோம். 350 கிராம். ஓகே, சரியா? பிரியாணிக்கு தேவையான பொருள்: 4 வெங்காயம், 5 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம், பிரியாணி அரிசி. இதை வந்து அலசிக்கலாம். லைட்டாக 2 வாட்டி இப்படி அரிசியை பண்ணால் போதும். வேகமாக பண்ணிங்கன்னா அப்புறம் அரிசி உடஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து அலசிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிக்கலாம். இப்போது 2வது வாட்டி அலசுகிறேன். எதனால் வந்து இப்படி லைட்டாக அலச சொல்கிறோன்னா, இந்த அரிசியில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போய் அரிசி வந்து நல்லா பிரியாணி செய்யும் போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால தான் 2 வாட்டி கழுவியாச்சு. 3வது வாட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 1/2 hour ஊறினா போதும். இப்போ நம்ம வந்து தாளிக்க சட்டி வைக்கும் போது அரிசியை கழுவி ஊற வச்சா போதும். டைம் கரெக்டாக இருக்கும். அடுப்பத்தை வைக்கிறோம். பிரியாணி நல்லபடியாக வரணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். என் ஹஸ்பண்ட் செய்கிற பிரியாணி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். 200 ml கடலெண்ணெய் ஊற்றுறோம். 200 ml கடலெண்ணெய். இதில் அளந்து தான் ஊற்றுவீங்களா? ஒரு 50 ml நெய் ஊற்றுறோம். 50 ml நெய் ஊற்றிக்கிட்டாங்க. பட்டை வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்காங்க. ஏலக்காய் ஒரு 7 பீஸு, கிராம்பு ஒரு 10 பீஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவு இருந்தால் போதும். வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இலை, பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சப்பழம் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி கொத்தமல்லி வந்து நம்ம பொடிவாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். தயிர் 200 ml தயிர் எடுத்து வச்சுருக்கோம். 1 மணி நேரம் ஊற வச்ச 10 பாதாமியும் 200 ml காய்ச்சாத பாலையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா பொரியவும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 400 கிராம் வெங்காயம் எடுத்தோம்ல, ஸோ அதை நீல வாக்கில் கட் பண்ணதை போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து வெங்காயம் ஒரு மாதிரி பிளாக்கிஷாக லைட்டாக இன்னும் வதங்கணும். பச்சை மிளகா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டாங்க. பச்சை மிளகா 3-4 தானே எடுத்தீங்க. போடுங்க, போடவே மனசு வராது உங்களுக்கு. காரம் வந்துருச்சுன்னா நீ எண்ணெயில சொல்லுவ. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 4 பச்சை மிளகா போட்டிருக்காங்க. கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சா? லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நேச்சுரலாகவே பிரியாணி கலர் வரணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போடலாம். காரமும் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு பிரியாணியும் நல்லா கலராக கிடைக்கும். காஷ்மீரி மிளகாய் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் போடுங்க. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி நல்ல கலராகவும் பிரியாணி டேஸ்ட்டாகவும் காரம் கம்மியாகவும் கிடைக்கும். எப்படி இருக்குது பார்க்கவே செம்மையாக இல்லை? காஷ்மீரி மிளகாய் கலர் தூக்கலாம். கொத்தமல்லி இப்போ போடுறாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு கிண்டி விட்டு இந்த ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போது புதினா ஒரு கை, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில்.
நம்ம ஏன் வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதக்குறோன்னா பிரியாணி வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான். ஆனால் எங்களுக்கு ஒரு வேளையிலே பிரியாணி காலி ஆயிரும். ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக வருது எக்ஸ்ட்ராவாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸோ பிரியாணி நைட் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த சைடு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம். இந்த சைடில் வந்து வடி பிரியாணிக்கு நம்ம வந்து அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ஈக்குவல் அமௌண்ட்டில் அரைச்சிக்கணும். நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் கொடுத்து பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 200 ml தயிரை போட்டுக்கிடலாம். சரிங்களா? ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நம்ம அப்படியே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு. நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? தக்காளியும் உப்பு போட்டுடலாம். இப்போ எப்படி இருக்குன்னா நல்லா தயிரெல்லாம் ஊற்றி அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி. ஒன்றே கால் ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் உப்பு போடணும். நான் வந்து இஞ்சி பூண்டுலேயும் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ வந்து நான் 1.25 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கோம். உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து கடைசியாக தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உப்பு தேவைப்படும் போது நம்ம அப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எடுத்தோடனே உப்பு போட வேண்டாம். அப்புறமா வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். ஸோ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நல்லா தக்காளியோட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் கறியை போட்டுடலாம். கறி வந்து 1.5 கிலோ கறி எடுத்திருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி எடுத்திருக்கோம். கறியை வந்து தோலோடு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ நல்லா கிளந்து விட்டுறலாம். கறியை வந்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ கறி வந்து உடையாமல் அப்படி லைட்டாக மெதுவாக கிண்டி விடுங்க. நல்லா அடியிலேருந்து மேலே பரட்டி விட்டால் போதும். ஒரு மணி நேரம் ஊற வச்ச 10 பாதாமியோ 200 ml காய்ச்சாத பாலையோ போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா நம்ம வந்து பிரியாணி ஓரளவுக்கு சாப்பிடும் போது நம்மளுக்கு நெஞ்ச கரைக்கும்ல. ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சபியா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஃபஸ்ட் டைம் இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 1 ml எத்தனை 900 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இதில் வந்து அந்த 900 ml கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். ஸோ கலந்து விடுங்க. வரேன் இப்பயே பார்த்தீங்களா கலர் எப்படி சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ நம்ம இதில் கறியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஒலையோ கொதிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போடுறாங்க. அரிசியை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். சிக்கன் 65 போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் கொஞ்சம்
இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு. ஸோ இது சிக்கன் 65 மசாலா. ஸோ இது வந்து 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் நான். 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கடைசியாக ஒரு முட்டை கலந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். ஓகே, இந்த இதில் ஒரு 1/2 hour விட்டுருவோம். 1/2 hour கழிச்சு பொரிச்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அரிசி வந்து எத்தனை % வெந்திருக்கு? 50%. 50% உடைச்சா இப்படி உடையும். ஸோ இந்த அளவுக்கு வெந்தோன்னே நம்ம வடிச்சுக்கலாம். வடித்த பிறகு இந்த சைடு நம்ம திறந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா நம்ம கறியை போட்டுட்டு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தண்ணி அதாவது எண்ணெய் பிரிஞ்சிருக்குல்ல, அந்த சைடு டேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் 3மே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு 3மே கரெக்டாக இருக்குது. ஸோ கறியவும் செக் பண்ணிக்கலாம். கறி வந்து ஒரு 50% வெந்தால் போதும். பிச்சா உடையுது. ஸோ வந்து ஒரு வெந்திருக்கு கறி. இப்போ வந்து நம்ம அரிசி வடித்த அரிசியை போடலாம். இந்த மாதிரி கொதி வந்தோன்னே தான் போடணும். வெந்த அரிசி இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கோம். ஸோ இதை போட்டுடலாம். அரிசி போட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி சைடில் மெதுவாக எடுத்து விட்டால் போதும். எடுத்து அந்த அரிசி உள்ளே போகிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி மூடி வச்சிடலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தண்ணி வந்து அரிசிக்கு மேலே தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தம் போடும்போது கீழே அடி பிடிக்காமல் வேகும். ஸோ இந்த மாதிரி மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வடித்த தண்ணியிலேருந்து 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கலர் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்குல்ல, நல்லா ரெட்டிஷாக. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். லைட்டாக இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு ஆவி வர அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம்மு போட்டுக்கலாம். இப்போது தம்மில் வந்து 20 நிமிஷம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் 20 நிமிஷம் போட்டுக்கலாம். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நிமிஷம் ஆச்சு, நம்ம தம்மை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு எப்படி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மேலே தெரியுதா அந்த ரைஸு, அந்த மாதிரி அப்படியே நல்லா எப்படி சொல்கிறது, தண்ணி இல்லை பார்த்துக்கோ. லைட்டாக கிளறி விடுவோம். அடியில் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்படி இருக்குது, செம்மையாக இல்லை பிரியாணி. ஓகே, இப்போ சிக்கன் 65 பொரிச்சிடலாம். நான் வந்து எண்ணெயை காய வச்சுருக்கேன். மிதமான சூடில் இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு பீஸாக நான் போட்டுருக்கேன். போட்ட பிறகு நான் அடுத்த லோ ஃப்ளேம் வச்சுக்கிறேன். நான் வந்து கை வச்சு கலந்து வேண்டாம். அது ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட கோட் ஆகட்டும். அந்த மசாலாவில் என்ன வெந்தோன்னே நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மெதுவாக தேடி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, மசாலா நல்லா வந்து வெந்து சிக்கனோட ஒட்டியிருக்கு. இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு.
நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து திருப்பி பார்ப்போம் எல்லா சைடும் மசாலா கோட் ஆயிருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் ஆகி நல்லா மசாலாவும் கோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதோட எடுத்துடலாம் 65. கருவேப்பிலை போட்டு பொரிச்சிட்டு எப்படி 65 சூப்பராக இருக்குல்ல. அப்படியே நான் எல்லா பேட்சும் பொரிச்சு எடுக்க போகிறேன். வாவ், இந்த அரிசி முள்முளாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். sudah biryani jadi kalau kata ada udah biryani plus itu chicken 65 ini kanan so dah sampai boleh, ini kanan cerita, kanan sudah. Bye, tata.